ரோஸ் செடினா யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். எந்த அளவு துளிர் எடுத்துருக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக துளிர் எடுத்து மொட்டுக்களுமே எடுத்திருக்கு. இது ஒரு செடி மட்டும் இல்லைங்க, நான் ஒரு 7-8 செடியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவு துளிர் விட்டுருக்காங்க, எந்த அளவு மொட்டுக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அந்த கலரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரெட்டிஷாக. ஏன்னா ரோஸ் செடி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி செடியில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே இந்த ஹாப்பினஸ் இருக்குது. இந்த ஹாப்பினஸ் உங்கள் செடியிலையும் வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர், ஒரு உரம் தான் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி உங்கள் ரோஜா செடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொத்து கொத்தாக புது அரும்புகள் வந்து உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வந்து கிடைக்கும். பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருக்காங்கல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல். நீங்கள் இப்போ பார்க்குறது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பூக்களுக்கு மேலே நான் இப்போது கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து மொட்டையாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு உரம் கொடுக்க போகிறோம் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா புது தளிர்கள் எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்ணை நல்லா கொத்தி விட்டுக்கலாம். நம்ம எப்போதுமே தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா கொத்தி விட்டுக்கணும். கொத்தி விட்டாச்சு. ப்ரூ காஃபி பவுடர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது 10 ரூபா பேக்கெட்டு. 2 ரூபா பேக்கெட்டாக இருந்தால் ஒரு பேக்கெட் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு. பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து வேர் பக்கத்தில் கொடுக்காம தொட்டி சுற்றிலையும் நல்லா இப்படி போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, கொடுத்தாச்சு. இப்போது தண்ணிக்கு பதில் தேமோர் கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். தேமோர் கரைசல் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நான் இன்றைக்கி கொடுக்குறேன். இதுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவு நான் கொடுத்துட்டேன். தேமோர் கரைசல் 10 ml எடுத்து 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு வந்து மேலே தேமோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதில் ஜிப்ரலிக் ஆசிட் இருக்குது பாருங்கள். நல்லா வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ வந்து புது தளிர்கள் எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் உங்கள் செடியில். வைரஸ் நோயெலாம் வராமல் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். காம்பு இலை எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டேன் நான். ஸோ இது வந்து ரிசல்ட் நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம செடிக்கு தேமோர் கரைசல் கொடுத்த பிறகு இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியிலெல்லாம் அலோவேராவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சொருக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்படி தான் செடிகள் வந்து கட் பண்ண பிறகு காஃபி பவுடர் கொடுத்துட்டு தேமோர் கரைசல் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி அலோவேராவை சொருகி வச்சிட்டிங்கன்னா உங்கள் செடியிலையும் சூப்பரான புது தளிர்கள் எடுத்து அருமையான மொட்டுக்கள் வந்து பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ இப்படி தான் மொட்டையாக இருக்கிறாங்க. நம்ம காஃபி பவுடரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதாவது பூக்கள் பூக்கிறதுக்கு உண்டான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. முக்கியமாக மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, துத்தநாகம், பொட்டாசியம், இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இதில் இருக்கிறனால ஸோ இதை வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல புது துளிர்கள் விட்டு அதிகப்படியான மொட்டுக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுவும் சீக்கிரத்துலேயே கிடைக்குது. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ரோஜா செடிக்கு ப்ரூ மட்டும் தான் கொடுக்கலான்னு இல்லை, எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நார்மல் காஃபி பவுடர் கூட கொடுக்கலாம். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது சிக்கரி வந்து கம்மியாக கலந்துருக்க மாதிரியும் காஃபி பவுடர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து டபுளாகவே ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காஃபி பவுடர் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. வித் ப்ரூஃபோடு காமிக்கிறேன். நம்ம காஃபி பவுடர் கொடுத்து 1 வாரம் ஆகுது. பாருங்கள் எந்த அளவு துளிர்கள் விட்டுருக்குன்னு பாருங்களேன். இதோ
எல்லா இடத்துலையுமே துளிர்கள் விட்டுருக்கு. நம்ம கட் பண்ண எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் பாக்கி விடாமல் துளிர் விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி துளிர்கள் வேணும்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் செடிக்கு வந்து காஃபி பவுடர் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.